Hi friends, welcome to Creative Designers. In the video la bridal blouse ku latkans ready பண்றது பார்க்கலாம். First அதுக்கு cloth la நான் இந்த ஷேப்ல வரைஞ்சிருக்கேன். அதோட சென்டர்ல பெரிய சைஸ் திலகம் ஷேப் குந்தன் ஸ்டோன்ஸ் பேஸ்ட் பண்ணிக்கலாம். அது சுத்தி glue apply பண்ணிட்டு ball chain paste பண்ணிக்கலாம். ball chain பக்கத்திலே stone chain paste பண்றேன். இதெல்லாம் dry ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஃபுல்லா stitches பண்ணனும். திரும்பவும் ball chain ஒரு லேயர் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். சேம் அதே மாதிரி அவுட்டர் லைன்லேயும் நம்ம அதே ஒர்க் கொடுத்துடலாம். இந்த இடத்துல நம்ம 5 ஆன்டிக் பீட் வச்சு ஸ்டிச்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரிவர்ஸ்லேயும் ஒரு லாக் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு அதை சுற்றி 3 சைஸ் பீடு எவ்வளோ தேவையோ நீடில் எடுத்துகிட்டு இப்போ ஒரு பீடுக்கும் சென்டரில் இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கேப்லலாம் நம்ம 3 சைஸ் ஆன்டிக் பீட் வச்சு ஸ்டிச்சஸ் பண்ணுறேன். ரேண்டமாக ஸ்டிச்சஸ் பண்ணிக்கலாம். அது கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்டோன் செயின் பால் செயின்லாம் ட்ரை ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சமாக கேப் விட்டு இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பால் செயின் பக்கத்துலேயே கோல்டன் ஜரி த்ரெட்டில் செயின் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த கேப்லலாம் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு சக்ரீஸ் பேஸ்ட் பண்ணுறேன். ட்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு சக்ரீஸ்லையும் 2 ஸ்டிச்சஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சக்ரீஸ்லலாம் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஜர்கன் ஸ்டோன் பேஸ்ட் பண்ணுறேன். சேம் இதே மாதிரி 4 இது நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரேமோட பேக் சைடில் செயின் ஸ்டிச் பக்கத்தில் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். சேம் இதே மாதிரி அந்த 4 இதுலேயுமே நம்ம க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு இப்போ இதை அப்படியே ட்ரை ஆக விட்டுறணும். ட்ரை ஆனதுக்கப்புறம் ஃப்ரேம்லேருந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ இந்த மாதிரி செயின் ஸ்டிச் பக்கத்திலே கட் பண்ணிடலாம். சேம் அதே மாதிரி நம்ம 4 இதுவுமே கட் பண்ணி எடுத்துடலாம். லட்கன்ஸுக்கு சில்க் த்ரெட் ஹேங்கிங் கொடுக்கணும். ஸோ அதனால் சாரியோட கலர்லேயே நான் இந்த மாதிரி சில்க் த்ரெட்டை இந்த மாதிரி பாக்ஸில் வைண்ட் பண்ணிக்கிறேன். நமக்கு எவ்வளோ திக்னஸ் தேவையோ அந்த அளவுக்கு நம்ம இந்த மாதிரி வைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாக்ஸ்லேருந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு அதோட சென்டரில் இந்த மாதிரி த்ரெட்டை சுற்றிக்கலாம். சுற்றிட்டு அதோட பேக் சைடில் ஒரு நாட் போட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ கீழே இந்த மாதிரி ஷேப் பண்ணிடலாம். இப்போ அது ரெடி ஆகிடுச்சு. லட்கன்ஸ் பேக் டு பேக் இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துலேருந்து ஸ்டிச்சஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். நார்மல் நீடில் சாண்டல் கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். நீடில் கீழேருந்து மேலே எடுத்துகிட்டு இப்போ பக்கத்துலேயே கீழே இறக்கிடலாம். இந்த மாதிரி சேம் இதே மாதிரி நம்ம அப்படியே ஸ்டிச்சஸ் பண்ணலாம் அந்த கார்னர்லேயே. நெக்ஸ்ட் அந்த கீழ் போர்ஷன் வரும்போது சில்க் த்ரெட் ரெடி பண்ணியிருக்கோம்ல அதுவும் உள்ளே வச்சு இன்சர்ட் பண்ணிவிட்டு இப்போ அதையும் சேர்த்து நம்ம அப்படியே ஸ்டிச்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ மேலே கொஞ்சமாக கேப் இருக்கும். அந்த இடத்துல நம்ம இந்த மாதிரி பஞ்சு சின்ன சின்னதாக எடுத்து உள்ளே அப்படியே இன்சர்ட் பண்ணிடலாம். ப்ளவுஸ்லேருந்து வர நாட்டையும் அதில் உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு சேர்த்து இப்போ நம்ம அப்படியே ஸ்டிச்சஸ் பண்ணணும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண இடம் வந்துருச்சு. இப்போ அந்த இடத்துல நம்ம நாட் போட்டு கட் பண்ணிடலாம். லட்கன்ஸ் இப்போ ரெடி ஆகிடுச்சு. லட்கன்ஸ் ப்ளவுஸில் அட்டாச் பண்ணதுக்கப்புறம் அதோட லுக் பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்குது. இந்த ப்ளவுஸோட ஸ்லீவ் அண்ட் நெக் போர்ஷனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க அதையும் பாருங்கள். இந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அதோட அவுட்புட் பாருங்கள், ரொம்ப அழகாக கிராண்டாக வந்திருக்கு இந்த ப்ளவுஸ். உங்களுக்கு ஆரி ஒர்க்கில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா என்னோடய நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. எனக்கு கால் இல்லைனா மெசேஜ் பண்ணலாம். பிகினர்ஸ் கூட இந்த மாதிரி பிரைடல் ப்ளவுசஸ் ரொம்பவே ஈஸியாக ரெடி பண்ணலாம். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வாவ், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த ஸ்லீவ் போர்ஷன். ப்ளவுஸோட ஓவரால் வியூஸ் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.